பார்த்தா அழகா இருக்கா? இந்த ரோட்டில் இதுக்கு தான் ராஜா அப்படி இருக்கும். அடிக்கிற வெயிலில் உட்காந்துருக்கோம் டீயும் காவான் குடிச்சிக்கிட்டு. என் ஓனர் திடீர்னு ஃபோன் அடிச்சு டக்குன்னு கிளம்பு, நீங்கள் வந்து பர்ருக்கு போகிறோம். பருன்னா பாலைவனத்துக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து நானும் குளிச்சுட்டு கிளம்பணும். எனக்கு சாப்பாடு வந்து இதுதான் என்னுடைய சாப்பாடு இன்றைக்கி. இதை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன போனோம் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளாக்கா பார்க்கலாம், மினி விளாக்கா. அவ்வளோதான், கிளம்பியாச்சு, குளிச்சாச்சு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. போய்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி பண்ணேன். அவ்வளோதான், கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக கிளம்பிட்டேன். நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசி, சரியான பசி. உடனே ஓனர்கிட்ட சொன்னேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு. உடனே ரோட்டில் போய்கிட்டு இருக்க வேண்டிய டக்குன்னு மண் ரோட்டில் இறக்கிட்டாங்க. எங்கடா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூமாடு தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு சின்னதாக ஒன்று கடை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் பார்த்தா பெரிய கடையாக தான் இருந்துச்சா, நான் இந்த ஒரு பொருளுமே கிடையாது. சரி அங்கே என்ன இருந்துச்சு, அந்த மாதிரி பெப்சி செவனுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே 2 மணி நேரத்தை எடுத்து போட்டு இது சிப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வண்டி ஏறி போகும்போது தின்னிக்கிட்டே போயிருந்தேன். சரியான பசி, என்ன பண்ணுறது, இதான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வண்டி ஹைவேல போய்கிட்டு. சரியான வெயில் போகும்போது சிப்ஸே ஏன்டா சாப்பிடுதா, வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓனர் கேட்க, நான் அதுக்கு எனக்கு இது போதும், வேறு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அந்த கடையில் அப்படின்ட்டு. சரி வண்டி பார்த்தா பெட்ரோல் இல்லை. உடனே பெட்ரோல் பல்க் போய் வந்துட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஆகிக்கிட்டாப்புல ஹைவே விட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ரோடு தான் போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பார்த்தா ஆட்டுக்குட்டி, ஒட்டகம் அங்கங்கே அப்படி மேயுது. திடீர்னு பார்த்தா ஆறு பாட்டி வச்சுருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒட்டகம் கிராஸ் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு பார்த்தா சொல்லு பேச்சை கேட்காத மாதிரியே போய்கிட்டு இருக்கு எல்லாம். திடீர்னு பார்த்தா ரோட்டை காணோம். கூர்ந்து பார்த்தா தெரியுது ரோடு ஃபுல்லாக மண் கிடக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் போய் மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஆகிடுத்து போனதுக்கப்புறம் வந்துருச்சு ஒரு வழியாக. ஆகிடுத்து நேராக எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். தேடிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு இடத்த. இதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறதா நம்ம இடம். அங்கே போயிட்டு அந்த அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு ஸ்பாஞ்ச் மட்டும் போட சொன்னோம். உடனே போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு அடுத்த கிளம்ப வேண்டியதான். அடிக்கிற வெயிலில் உட்காந்துருக்கோம் டீயும் காவான் குடிச்சிக்கிட்டு. டீ குடிச்சிட்டே என்னத்தை பார்க்குறதுனால நினைக்கிறீங்க? இப்போ பாருங்கள், மிரண்டுருவீங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். இடிச்சிடிச்சு கொம்ப பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தா அழகா இருக்கா? அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதையும் நான் போக காமிக்கிறேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இந்த இடத்தோட லாஸ்ட்டு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்பி வண்டி வேகமாக ஸ்பீடு, சரியான ஸ்பீடு வண்டி போய்கிட்டு இருக்குது. என்னால் செல்லை ஹோல்ட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் கேமராவில் தெளிவாக தெரியல. இங்கே பாருங்கள், புளிக்கையை கிளப்பிட்டு போகுது, ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து ஒரு வழியாக ரோட்டுக்கு ஏறியாச்சு. இதே மாதிரி ரோடு தான் ஒரு 30 கிலோமீட்டருக்கு. அதுக்கடுத்தால பார்த்தா நல்ல ரோடு வரும் வந்துருச்சா. இதுக்கடுத்தால ஹைவே ரோடு, ஒரே ரோடு தான். ஒரு வழியாக வந்தாச்சு. இதில் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போயிடுவோம். வந்தாச்சு, உள்ளே போக வேண்டியதான். எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. குளிக்கிறதுக்கு எதுவுமே எட்டு வரல. இங்கே வருது எனக்கு தெரிய வச்சு, அதெல்லாம் நான் குளிக்க ஏதாச்சும் எட்டு வந்திருப்பேன். இது வந்து அப்படி பேக் சைடு வியூ. அவ்வளோதான், இங்கே ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு அப்படி கிளம்பி போயிடுவோம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போகும்போது வீட்டுக்கு தான் போகிறோம். இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் அப்படின்னா இதோட ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். மதியானம் 2 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனது. இப்போ நைட்டு மணி 10 மணிக்கு மேலே ஆகுது.
டயத்தே தெரியல, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஃபுல்லாக சுற்றி இப்போ வண்டி வீட்டை பார்க்க போய்கிட்டு இருக்கு. வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு நேராக ரூமில் போய் சாமத்து படுக்க வேண்டியதான். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு.